இலங்கையில் வெள்ளம் வந்து நாங்கள் 11 பேரை பலி கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லைங்க, பழைய விஷயம் உண்டு இப்போ திரும்பி நடந்துக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா? 2022 குழந்தைகள் கடத்தப்பட்டார்கள். பேரண்ட்ஸ் கடத்தப்பட்டாங்க. பேரண்ட்ஸுக்கும் கூட அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, மதம் வேறு பார்க்காம எல்லா மதத்தில் இருந்துமே இளைஞர்கள் பிள்ளைகள் காண போய் கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் அந்நேரத்தில் போலீஸ்காரனுக்கு ஒரு ரூஃப் கழிச்சு ஒரு பிள்ளையில் மாமாவே அந்த பிள்ளையை கொலை செய்த தகவல் கிடைத்தும் அவர் மூலமாக நிறைய பேரை நம்ம போலீஸ்காரங்க கைது பண்ணி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். இதில் அதிர்ச்சியான விஷயம், சொந்த மாமாவே வெறும் மகளை கெடுக்க பார்த்தது தான். இது சின்ன குழந்தைன்னு பார்க்காம அப்படிப்பட்டு நிறைய பேர் இதில் கைது செய்யப்பட்டாங்க. அதை கைது செய்யப்பட்ட சிலவர்களும் கூட இன்னும் நிறம் மாறிக்கொண்டே இருந்தார்கள். அதே சம்பவம்தான் இப்போ 2024 நடந்திருக்குது. ஜனாதிபதி தேர்தல் எப்போ நடைமுறைக்கு வந்ததோ அந்த நாளிலிருந்து இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ அக்குனை சேர்ந்த 13 வயசு சிறுவர் 2 மூலவிமார்களை எப்போ 20ஆம் தேதி நவம்பர் 2024 அந்த டைமில் தொலைஞ்சு போகிறார்கள், காணாமல் போகிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையாண்டு இன்னும் ஒரு தகவல்களும் வழங்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் பட்டு நடுபகர் என்று சொல்கிற அந்த ஊரிலிருந்து மேல்வாதி வகுப்பில் சேர்றதுக்காக வேண்டி அவர் போய்க்கிறார் பாடசாலைக்கு. அப்படி போனவர் வீடு திரும்பவில்லை. அப்படின்னா இந்த மாணவனுக்கு நடந்தது என்ன? நீர்கொழும்பை சேர்ந்த இந்த பெண்மணி இது தொடர்ந்து போகிறாங்க. இவங்க 2 மாதம் கிட்ட ஆகிவிட்டது. அவங்க மற்ற கருப்பில் இவங்க இறங்கி பஸ் விட்டு இறங்கி நின்று தகவல் கொடுத்தும் அவங்க போய் பார்த்துறாங்க. இந்த பெண்மணி அங்கேயும் இல்லை. அப்போ இந்த பெண்மணிக்கு என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது? தொடர்ந்து போனவர்கள் இவ்வளோ பேரா, இல்லை நம்ம தகவல் கிடைக்காம இன்னும் யாராலும் இருக்கிறார்களா? இந்தியாவில் நடைபெற்ற வெள்ளத்தால் இந்திய மக்கள் நிறைய பைப்பை செய்கிறாங்க. இவங்களை யாரும் விற்கப்படுவாங்களா? நாட்டுக்கு தான் நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக வேண்டி நிறைய மக்கள் கொல்லப்படுவார்களாண்டு இந்தியா மக்கள் பயத்தில் கடிக்கலங்கி இருக்கிறார்கள். குமரி கண்டத்தின் ரகசியம் என்ன? குமரி கண்டம் உருவாகினதா இல்லை ஒட்டியிருந்தாலான்னு பார்க்கலாமா? வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் குமரி கண்டம் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்.